வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோல ஒரு மலேசியன் தமிழ் திரைப்படமாக வெளிவந்திருக்கக்கூடிய மகுடி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேமிலி டிராமாவா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல எடுத்திருப்பாங்க. ஆனா போக போக ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ஜானருக்குள்ள படம் என்டர் ஆகும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. படத்தோட கதையில நம்ம படத்தோட கதாநாயகன் அவங்களோட குடும்பம் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார குடும்பமா இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேமிலி பிசினஸும் ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த பிசினஸை நம்ம கதாநாயகன் தான் பார்த்துட்டு இருக்காப்ல. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. சிஸ்டரோட ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து மேல ஒரு கண்ணு. அவர் பொறுப்பு இல்லாம இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா சண்டை வந்துகிட்டே இருக்கும் இந்த பிசினஸ் ஓரன்றா. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறந்து போறாரு. இவர் யார் கொலை பண்ணியிருப்பாங்க, ஏன்னா இப்படி பிஸ்னஸ் மோட்டிவோட இருக்கக்கூடிய ஸோ இவங்களோட அக்காவோட ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாலும் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் கொடுத்து செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அது யாருன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக ஹீரோ கடைசியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அவரை விட்டு கைவிட்டு போயிடும். ஸோ அதுக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாப்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட சிஸ்டரோட அந்த ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவர் கொலை பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படிங்கிறத பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட செகண்ட் ஹாஃப்ல காமிச்சிருப்பாங்க. எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒர்க் ஆகலை. ஒரு நார்மலான ஃபேமிலி ட்ராமா பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா கதாநாயகனே இறந்து போறாரு அப்படிங்கும்போது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. சாகிறதுக்கு முன்னாடி நம்ம கதாநாயகன் ஒரு வாய்ஸ் நோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபருக்கு சென்ட் பண்ணிட்டு தான் இறந்து போயிருப்பாப்ல. அப்படி அந்த நோட்டை வச்சு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை டீகோடிங் பண்ணி இதில் யார் பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் செகண்ட் ஹாஃப். அந்த செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது. அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், சூப்பரான செகண்ட் ஹாஃபாக இருந்துச்சு. அதனால கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப்காகவே இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம்.